பழைய துணிக்கு ஆசைப்பட்ட 3 பேர் குவைத் நாட்டை விட்டு வெளியே தூக்கியிருக்காங்க. ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே குவைத்தில் அந்த குளிர்காலம் ஸ்டார்ட் ஆகுது. அதனால் அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜெமியால் சைட்லாம் வந்து ஒரு பாக்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த பாக்ஸில் குவைத்திகள் பயன்படுத்திய துணிகள் இல்லை ஷூஸ், செப்பல் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் கொண்டு போய் வச்சுருவாங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் சைடில் இருந்து அதை எடுத்துகிட்டு போய் குவைத் அரசாங்கம் யார் இந்த ஏழைகளாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த துணிகளை கொண்டு போய் கொடுக்குறது வழக்கம். நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவைத்தில் சலாம்ங்கிற ஏரியாவில் இந்த பாக்ஸ் ஆனது வைக்கப்பட்டிருக்கு. அதாவது பழைய துணிகளை போடக்கூடிய இந்த பாக்ஸ் வந்து ஜெமியாவில் பார்க்கிங் ஏரியாவை ஒட்டி இந்த பாக்ஸ் வைக்கப்பட்டிருக்கு. இந்த பாக்ஸில் வந்து அரபிகள் வந்து துணிகளை வந்து வச்சுருக்காங்க. ஸோ வைக்கிறத வந்து சில பேர் வந்து நம்ம ஆட்கள் ஒர்க் பண்ணக்கூடிய ஆட்கள் வந்து பார்த்துட்டு கரெக்டாக நைட்டு 3 மணிக்கு யாரும் இல்லாத நேரத்தில் போய் அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி உள்ளே செக் பண்ணி அவங்களுக்கு என்னென்ன திங்ஸ் வேணும் அப்படிங்கிறத, என்னென்ன ட்ரெஸ் எல்லாம் வேணும் அப்படிங்கிறத தேடி எடுத்து கொண்டு வந்துருக்காங்க. இதை வந்து தொடர்ந்து ஒரு வாரமாக வந்து கடைபிடிச்சிட்டே வந்திருக்காங்க. டெய்லியும் போகிறத அதை செக் பண்ணி எடுக்கிறது. 3 மணிக்கு போய் இந்த துணி எடுக்கிறத அங்கே ஜெமியாவில் இருக்கக்கூடிய கேமராவில் இதிலேயே வாட்ச் பண்ணிவிட்டு அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அது 3 மணிக்கு ஒரு நாள் வந்து அவங்க துணிகளை எடுத்துக்கிட்டு இருக்கும்போது போலீஸும் அந்த டைத்துக்கு கரெக்டாக ரீச் ஆயிடுச்சு. இவங்க களவுமாக பிடிவிட்ட அந்த 3 பேரையும் போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போயிருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு நீங்கள் யார் எங்கே ஒர்க் பண்ணுறீங்க என்னன்னு கேட்கவும் அவங்க வந்து இங்கே சலாம் ஏரியாவில் ஒரு வீட்டில் ஒர்க் பண்ணுறாங்க. அந்த 3 பேரும் அந்த 3 பேருடைய ஓனருக்கு ஃபோன் பண்ணி இவங்களுடைய பாஸ்போர்ட்டை எடுத்துட்டு வாங்க, இவங்க மாதிரி இந்த மாதிரி தவறு பண்ணியிருக்காங்க, அதனால் நாடு கடத்துறோம் அப்படின்னு உடனே அந்த ஓனர் கொண்டு வந்து பாஸ்போர்ட்டை கொடுத்துட்டாரு. ஸோ உடனே வந்து இவங்களை ஃபிங்கர் எடுத்து நாடு கடத்திட்டாங்க. இந்த பாதிக்கப்பட்ட 3 பேருமே ஆந்திராவை சேர்ந்தவர்கள். அரபு நாடுகளை பொறுத்த வரைக்கும் சட்டத்திட்டங்கள் கடுமையாகவே இருக்கும். நம்ம கீழே தேவையில்லாத ஒரு பொருள் கீழே கிடக்கு அப்படின்னா அந்த பொருள்களை தயவு செய்து எடுக்கக்கூடாது. நம்ம ஒர்க் பண்ணுற பிளேஸாக இருந்தாலும் சரி, இல்லை வெளியிலையாக இருந்தாலும் சரி, நீங்கள் தேவையில்லாமல் ஏதோ ஒரு பொருளை எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கேமராவில் நீங்கள் கண்டிப்பாக பதிவாகியிருப்பீங்க. நம்ம எதுலையுமே பதிவாகலை அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து முட்டாள்தனம். இங்கே அரபு நாடுகளை பொறுத்த வரைக்கும் கார் பார்க்கிங்காக இருக்கட்டும், வீடுகளாக இருக்கட்டும், மால்களாக இருக்கட்டும், இல்லை அவுட் சைடாக இருக்கட்டும், எல்லா சைடுமே எல்லா பக்கமும் கேமராக்கள் இருக்குது. கண்டிப்பாக உங்களுடைய முகம் ஏதோ ஒரு கேமராவில் பதிவாகும். வெளிநாட்டவர் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும். தேவையில்லாமல் கீழே கிடக்கக்கூடிய பொருட்களை எடுத்து தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் மாட்டிக்கிறாதீங்க. நன்றி.